ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இலங்கையின் எழில் நிறைந்த மலையக பயணத்தில் ஹட்டனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள். இன்றைக்கு நாங்கள் ஹட்டனில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன நாங்கள் அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள். நான் இலங்கையில் பிறந்திருந்தாலும் இந்த ஹட்டனுக்கு போகிறது முதல் தடவை தான். நாங்கள் போகிற வழியெல்லாம் நீர்வீழ்ச்சியும் அழகான தேயிலை தோட்டங்களும் இருந்தது. மிகவும் ஒரு அழகான கண்கொள்ளா காட்சி. உங்களுக்கே பார்க்குறதுக்கு இதை தெரியுமென்று நினைக்கிறேன். அம்மம்மா சின்னக்கா வைஷு சாந்தி நம்பி இப்போ நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ஹட்டனில் தான். இந்த இயற்கை அழகாக பார்க்குறதுக்கு இந்த போகிற வழியெல்லாம் இப்படித்தான். இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களுமா இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது, அழகாக இருக்குது. காலநிலை வந்து சூப்பராக இருக்குது. ஜான்சன் கம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பாடசாலை மாணவர்கள் கனவேரோ அதில் வந்து நின்றவன். நான் நினைக்கிறேன் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறது கண்டு அதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு காணொலி எடுக்கணும் போல் இருந்தது. பழைய ஞாபகங்கள் வந்து நான் ராமநாங்குறிச்சியில் படிக்கக்குள்ளே இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கொண்டு போனதெல்லாம் எனக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து போனது. சந்தோஷமான நினைவுகள் அதெல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஹட்டனில் இருக்கிற கடைகள். ஒரு சில கடைகளை தான் பார்க்குறீங்க. நாங்கள் போகிற பாதையில் நான் இந்த கடை அமைப்புகள் எப்படி இருக்குமென்றதுக்காக ஒரு கிளிப் எடுத்தேன். நான் இங்கே போகிற வேன் வந்து எட்ஜில் தான் போய்கொண்டிருக்குது. நாங்கள் கொஞ்சம் விலத்தி அந்த காரை செலுத்தினால் நாங்கள் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுவோம். அப்படி கவனமாக தான் இந்த வாகனத்தை நாங்கள் இந்த ஹட்டனில் ஓட வேணும். ஏன்னு சொன்னால் ஒரு வழி பாதை தான் இருக்கும். அதில் வந்து போகிறதுக்கும் வாரத்துக்குமா இருக்கும். அதில் 2-3 பகுதிகள்லேயே இருக்காது. அதால் கொஞ்சம் கவனமாக தான் நாங்கள் ஓட வேணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் இதால் ஓட முடியும். சும்மா எல்லாம் காரை எடுத்துக்கொண்டெல்லாம் ஓட இயலாது. எங்கே பார்த்தாலும் இந்த மலையும் நீர்வீழ்ச்சியும் தனி அழகு. இந்த காணொலிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு மிகவும் சிறந்த இடம் இந்த ஹட்டன். இது ஒரு சின்ன கடை. நாங்கள் கோயிலுக்கு போகிற பாதையில் இருந்தது. ஒரு அம்மா வந்து அந்த கோயிலுக்கு தேவையான பூசை பொருட்கள் எல்லாம் விற்று கொண்டிருந்தவா. அதில் நாங்கள் இறங்கி அந்த கொஞ்சம் பழங்கள், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இதெல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் அப்படியே ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். இந்த கடை வந்து கோயிலடியில் தான் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலடியில் நாங்கள் இந்த வேனை வந்து தரிப்படத்தில் பார்க் பண்ணி போட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த கோயிலுக்கு போகக்குள்ளே நாங்கள் ஒரு கலாச்சார உடுப்பில் தான் நாங்கள் போக வேணும். இந்த கையில்லாத உடுப்புகள் எல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு கோயிலுக்குள்ளே போக இயலாது. ஏனென்று சொன்னால் போக விட மாட்டினோம். இந்த பாதையால் நாங்கள் நேர நடந்து போய் அதுக்கு பிறகு படியில் போய் தான் ஆஞ்சநேயர்கிட்ட நாங்கள் போக வேணும். அந்த அட்மாஸ்பியரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இயற்கையான மரங்களும் அந்த காற்றும் அந்த அழகும் ஒரு தனி சுகம்.
ஆஞ்சநேயர் கோயிலா? இல்லை இல்லை வாவு இல்லை, நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த படியில் ஏறி மேலே போய்த்தான் ஆஞ்சநேயரை நாங்கள் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் வந்து மேலே போய்த்தான் ஒரு மலை மாதிரி, மலையில தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமாக இருக்கும், மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். இந்த கோயில் இந்த சுற்றாடல் தான் இது. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது. இந்த கோயிலில் இப்படி துணி கட்டி இருந்தவன், நான் அதை காணொளி எடுத்தேன் நான். ஆனால் ஏன் இந்த பட்டு துணிகளை இப்படி கட்டி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு ஒருக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஏன் அப்படி அந்த பட்டு துணிகளை அதில் கட்டி இருக்கணும்னு சொல்லி. இந்த கோயிலின் பின்பக்கம், இந்த கோயில் வந்து இந்த பின்பக்கத்தில் வந்து ஒரு மலை மாதிரி இங்கே பார்த்தீங்களா தெரியும். கூடுதலான பகுதிகள் வந்து இங்கே மலை பிரதேசம் தானே, பெரிய பெரிய மலைகளாக தான் இருக்குது. இது வந்து இந்த கோயிலின் பின்பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ இன்றைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் ஈடு கொடுக்குது. இல்லை முகத்தை பார்த்தாலே ஒரு தெரியும் எனக்கு கொஞ்சம் வேளாமை இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு காணொளி எடுத்து காட்டணுமென்றதுக்காக. இது நாங்கள் வாங்கி கொண்டு போன பழத்தட்டு. இதுதான் அந்த பெரிய ஆஞ்சநேயர்ட்ட சிலை. உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமென்று நினைக்கிறேன். நான் வெளியில் நின்று தான் எடுத்தேன் நான் இந்த காணொலியை. இந்த ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி இப்படித்தான் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மனதுக்கு ஒரு அமைதியை தருது இந்த இடம். இதுதான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படித்தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஓடுது. அதுக்கு எனக்கு பேர் தெரியாது. இருந்தாலும் அந்த அழகை பார்க்க மிகவும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அமைதியாக இருக்குது இந்த இடம். இதுதான் கோபுரம். இது வந்து கோயிலின் முன்பக்கம்.
இவ்வளவு பேரும் சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு போன நாங்கள் எங்களுடைய மனதில் இருக்கிற சந்தோஷத்தையும் முகத்தில் இருக்கிற பூரிப்பையும் உங்களாலையும் உணரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். போனது இந்த கோயிலுக்கண்ட நினைவுக்காக நான் எல்லாரோடையும் நின்று படம் எடுத்த நான் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். சொல்லுங்க சொல்லுங்க. நெருப்பு பிடிச்சிருங்க, சும்மாவே நெருப்பு பத்துது. காலையில் பார்க்கும்போது எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. இந்த கோயிலின் அதிசயங்கள்ல ஒன்றாது என்ன ரூம் எடுத்து வந்து ஆஞ்சநேயர் வந்து சீதா தேடிட்டு வந்து கோவத்துல நெருப்பு வச்சுட்டு போனேன். இதுதான் இந்த இடம். இந்த இடம் ஆமா, இந்த கல்வெட்டு அதெல்லாம். Bless you. வந்த வேலை முக்காவாசி பேர் வந்து இந்த இடத்தை நின்று படம் எடுக்காமல் போனதே இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாரும் இதில் நிற்கிறவ எல்லாரும் படம் எடுத்துக்கொண்டு நிற்கினோம். ஓ, இந்த சீதையை தேடி இங்க வந்ததால அவருக்கு கோவத்துல எரிச்சு கொண்டு இந்த இடத்த வாளால எரிச்சு கொண்டு போனது. ஓ, ஆஞ்சநேயர் வந்து வாளால இந்த இடத்த எரிச்சு கொண்டு போனவரா, சீதையை தேடி வந்த இடத்துல. ஆஞ்சநேயர் வந்ததால ஆஞ்சநேயர் கோயில் வச்சிருக்கணும். பெரிய ஒரு சிலை இருக்குது, ஆஞ்சநேயர் சிலை உள்ளுக்குள்ள. நாங்கள் உள்ளுக்க வீடியோ எடுக்கலாது. இந்த கெட்டன் நுவரெலியா பகுதிகளில் வந்து இயற்கை காட்சிகளுக்கு அளவே இருக்காது. அந்த வகையில் இந்த காட்சியையும் பார்த்து மகிழுங்கோ. આપણને કંઈક આઈડિયા નહીં. $650 எங்களோட வீட்டை கனடா கொண்டு போகிறதுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். என்ன சாங்க
Wrong way, record. It's still going this way. Like இந்த தட்டம் எல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குற நீங்கள்? 700 ரூபாவாம் இந்த தட்டம். எல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும். மாலை, வெத்தில மாலை, பூ, பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். 700 ரூபாயா? ஜாலினி. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. இந்த அண்ணா அந்த கடை நல்ல கஸ்டமர் சர்வீஸ். நான் தான் இங்கே தான் அந்த ஆஞ்சநேயர் படம் வாங்கினேன் வீட்டை கொண்டு வைக்கிறதுக்கு. லைக் பண்ணுறீங்களா? தேங்க்யூ. கோயிலில் கும்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. நாங்கள் இப்போ அடுத்த பயணத்தை தொடர போகிறோம். ஓகே, எல்லாரும் ஒருக்கா பாய் சொல்லி விடுங்க. ஆஞ்சநேயர் வந்து சீரிய தேடி வரைக்குள்ள இந்த இடத்துல வாளால் எரிச்சு போட்டு போன இடம் தான் இந்த இடம். அதுக்காகத்தான் இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு பெரிய சிலை வச்சு கோயிலில் வச்சிருக்கணும். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இந்த கோயிலை உங்களுக்கு இந்த மிகவும் ஒரு பிரசித்தி வாய்ந்த இந்த கோயிலை உங்களுக்கு காட்டினதுலேயும் மகிழ்ச்சி. இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் கோயில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். எட்டி பார்த்து சொல்லணும் சின்னக்கா, தெரியாது கேட்காதுன்னு. ஓ, எடுத்து நான் அதுதான் அடுத்தது எங்க போறோம்? மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.